ஹாய்டா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் தேகுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லாங் டேஸ் நான் வீடியோ போடுறேன். ஸோ ஒன் ஷாட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ டுடே நம்ம சேனலில் கோல்டு சிஓ அப்படிங்கிற தேகுக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டே டாப்பு, ஜேகே பாட்டம், ஓகேவா? இப்போ நம்ம டேகுக் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம டைம் பார்த்தா அப்படியே டெபிள் மாதிரி, லைக் அவனுக்கு பிளாக்னா அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கணும்னு நினப்பான். அவனை சுற்றி இருக்கிற எல்லா திங்ஸுமே பிளாக் கலரில் தான் இருக்கணும், இன்க்ளூடிங் அவனோட அவுட்ஃபிட் எல்லாமே பிளாக்காக தான் இருக்கணும். அப்படி தான் அவன் தாட் பண்ணுவான். அப்படி ஒரு டெபிள் மாதிரி தயாங். அப்படியே நம்ம ஜங்குக் பார்த்தா ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரு. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பையன் மனசளவில் கூட யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு நல்ல பையன். ஸோ இவனும் போதும், இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு பெரிய சர்ச்சு, சுற்றி நிறைய ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க. ஃபாதர் முன்னாடி நம்ம தயாங் தான் அப்படியே ஒரு திமிரோட எதையோ சாதிச்சிட்டேன் அந்த மாதிரி ஒரு தெனாவட்டோட நின்றுட்டுருக்கான். இந்த சைடு அப்படியே பார்த்தா மிஸ்டர் ஜியோன் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. நம்ம ஜேகேவோட முகத்துலையா சுத்தமாக ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு துளி கூட இல்லை. ரொம்ப சேடாக ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ நம்மளோட டேங் முன்னாடி மிஸ்டர் ஜியோன் வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ரெண்டு பேரோட ஹேண்டையும் அப்படியே ஒன்றுக்கா சேர்த்து ஜேகேவோட ஹேண்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் போயிடுறாரு. ஸோ ஃபாதரும் அதை பார்த்துட்டு பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரிங்கையும் தூக்கி கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் நடந்ததும் தான் ஜங்கு கிட்ட இருந்த கொஞ்சம் நெஞ்ச கான்ஃபிடென்ஸும் போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான், சோல்லெஸ் பாடி மாதிரி. அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அவனோட மைண்ட் ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. எந்த ஒரு பர்சனை லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சனோ அவனையே தினமும் பார்க்க வச்சுட்டாங்கல்ல. வாழ்க்கை என்ன இப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக நினச்சி பார்க்குறாரு. எக்ஸ்ட்ரா ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். அப்படியே ஜங்கு ஜாலியாக ஹெட்செட் வியர் பண்ணிவிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு. அவ்வளோ கூலாக பாட்டு பாடிட்டு அந்த நேச்சரை அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பி சோலாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தா ஒரு 4-5 பேர் அப்படியே ஒரு ஆளை துரத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு அதை அப்படியே பார்த்துட்ருக்கு. என்ன என்ன யார் இதெல்லாம், யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ரொம்பவுமே பயந்து போய் ஒரு சந்துக்குள்ளே அப்படியே போய் மறைஞ்சிக்குது. அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே அந்த ஒரு பர்சனை மட்டும் பிடிச்சி தரையில் போட்டு சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஃபுல் பிளாக் தீமோட ஒரு கார் வந்து அவ்வளோ ஸ்டைலாக நிற்கிது. அப்போ அதில் இருந்து டோர் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட் அவ்வளோ ஸ்மோக்கு அந்த காருக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வருது. அதுக்குள்ளேருந்து ஒரு ஷூ, ஐ மீன் டு சே லெக்கு மட்டும் வெளியே வருது. அப்படியே வந்துட்டு அந்த பர்சன் அவ்வளோ ஸ்டைலிஷாக இறங்கி அந்த சிகரெட்டை அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே இறங்கி அந்த பர்சன் கிட்ட நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த பர்சன் இருந்துட்டு, ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஐயோ டேய், நீ பண்ண தப்புகள்லாம் தண்டனையே இல்லைடா. ஸ்ட்ரைட்டா நீ எல்லாம் எப்படி தெரியுமா செத்து போகணும்? ரொம்ப அணுவா துடிச்சு செத்து போகணும். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த அளவு டைம் எல்லாம் இல்லை. அதனால் சீரம் செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து லோட் பண்ணி மண்டையிலே சுடுறான். அந்த ஆள் ஸ்பாட் அவுட்டு, அப்படியே அந்த இடத்துலையே செத்து போயிடுறாரு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு இல்லை, பிகாஸ் ஜங்குக்கு வயலன்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டே நின்றுட்டுருக்குது அந்த இடத்துலையே. ஏய், எல்லோரும் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மேன்ஷனுக்கு வாங்க, புரிஞ்சுதா? ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே டிஸ்பேச் ஆகிடுறாங்க. அவள் அப்படியே சுற்றி தயாங்க யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சந்தைக்குள்ளேருந்து ஜங்குக்கு மட்டும் அப்படியே முசக்குட்டி மாதிரி நின்றுட்டுருக்கு பயந்துட்டு. அப்போ தயாங் தான் அப்படியே பார்த்துட்டு அவனோட கூலிங் கிளாஸை அப்படியே எடுக்கிறான். அவன் அவ்வளோதான் அப்படியே ஒரு மாதிரி கிறங்கி போயிட்டான். ஜங்குக்கை பார்த்ததும் அந்த கூலிங் கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கா இங்கே இல்லை. ஐயோ, நம்ம இதை பார்த்ததை பார்த்துட்டானே இவன், என்ன இப்படி பார்த்துட்ருக்கான்
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து நழுவலான்னு பார்க்கும்போது, ஏய் இங்கே வா. நானா? ஒன்னதாண்டா, இங்கே வா. என்ன 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 ப்ராப்ளம்? யார் நீ? யாருன்னா யாரு? மொட்டையா கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதான் அதான் நான் வேற எங்கேயும் போகலை. வீட்டுக்கு தான் போகிறேன். தெரியுது. இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா மொசக்குட்டி கணக்காக இருக்கா? இந்த வயலன்ஸ் நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? அது அது வந்து அது 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 இதான் என்னோட வீட்டுக்கு போகிற வழி. அதான் அந்த சந்துக்குள்ளே தான் உன் வீடு இருக்கா? இல்லை இல்லை, அது 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 வந்து அது அது என்ன வந்து போய் ரொம்ப கொளருதே பாய். எதையாவது பார்த்தியா எங்கே நடந்தது? இல்லையே, எதை 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 பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பயந்துட்டே பேச கையில் இருக்க கண்ணை கொஞ்சம் தூக்கி காட்டுறாரு. அது இல்லை, பார்த்தேன் 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 இங்கே நடந்தது பார்த்தேன். ஏன் பார்க்கக்கூடாது தான். உன்ன மாதிரி பிரின்சஸ் கணக்காக இருக்கிற பசங்க எல்லாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது தான். ஆமாம், உன் வீடு அங்கே இருக்கு. வீடு அதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. சரி, உன் அப்பா அம்மா எல்லாரை பற்றியும் சொல்லு. மிஸ்டர் 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 ஜியோனோட பையன்தான் நான். மிஸ்டர் ஜியான் யார் அது? பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் ஜியான். ஜியான் என்டர்பிரைசஸோட சிஓ ரைட்டா? ஆமாம் ஆமாம், அவரு தான். பார்க்குற அளவுக்கு பெருசாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன்னோட அப்பாவோட ஹார்ட் ஒர்க். சரி, கிளம்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜங்குக்கு தெரிச்சு ஒரே ஓட்டம்தான். ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே தயாங் வந்து அவங்க அப்பா கிட்டேலாம் பேசி மொத்தத்தையும் முடிவு பண்ணியிருக்கோம். ஜங்குக்குக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. மார்னிங் அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ பார்த்தா தயாங் தான் மாப்பிள்ளை, ஜேகேவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இவ்வளோதாண்டா. இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்தா தயாங்கோட மேன்ஷனில் தயாங்கோட ரூமில் தான் ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கு. ஐயோ, என்ன ஒரே நல்ல பார்த்து எப்படி பண்ணா? அப்பா உங்களோட பிஸ்னஸ்க்காக உங்களோட பையனை. ஐயோ, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது? இதுக்காக இப்படியெல்லாம் தோணுது? அந்த இன்சிடென்ட்டை மட்டும் நீ பார்க்காம இருந்திருந்தேன்னா இப்போ இங்கே வந்திருக்க. ஜங்குக் எதுக்கு இப்படி யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீ? எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன்ல. வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. டென்ஷனில் அப்படியே ஸ்வெட் ஆகுது ஜங்குக்கு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. ஓ காட், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்பா என்னடான்னா அவன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லவெல்லாம் கிடையாது. இவன் ரொம்ப கெட்டவன், ரொம்ப க்ரூவலான மனுஷன். இவன் நல்லவன் கிடையாது. யாருக்கிட்ட? அம்மா கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுக்கும்போது கீழே ஏதோ சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டை கேட்டு ஃபோன் அப்படியே பொத்துன்னு கீழே போட ஃபோன் அப்படியே சல்லியாக நொறுங்கிடுது. ஐயோ ஜங்கு, என்ன பண்ணிட்ட? அம்மாவுக்கு கால் பண்ண இருந்த ஒரே ஃபோன். இப்போ அந்த மனுஷங்கிட்ட நான் என்னன்னு போய் கேட்பேன்? ஃபோன் கூடன்னு கேட்டால் திங்குற மாதிரி பார்ப்பாரு. ஐயோ ஜங்குக்கு என்ன பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கூட தலையில் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கு. இன்னைக்கு உன்னை கொன்றுவான் அவன். உன்னை எப்படியுமே
எப்படியும் ஒன்று அந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததுக்காக தான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான். ஆ இன்னைக்கு இன்னைக்கு நான் அப்போ செத்து போயிடுவேண்ணா. காலேஜ் செகண்ட் இயர் கூட முடிக்கலையேண்ணா, செத்து போயிட்டேன்னா. இல்லை 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 இல்லை, செத்தெல்லாம் போகக்கூடாது, சாகக்கூடாது. ஆனால் எப்படி எப்படி என் உயிரை காப்பாத்துறது? இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு. இங்கே தாயங் தான் அப்படியே அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வழி அனுப்பி வச்சுட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளே அப்படியே என்ட்ரானா ஒரு பொண்ணு போகிறா. ஸோ இந்த மேடு வந்து தயாங்குக்கு ஒரு பர்சனல் மேட் மாதிரி. அவங்க போயிட்டு டவல் கொடுக்குறாங்க. ஐயோ தயாங்குங்க, ஐயோ ஜங்குக்குங்க. ஜங்குக் மேலே இருக்காரு. வந்ததுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டானா? நத்திங் சார். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நத்திங். ஒரு கிளாஸ் மில்க் கிடைக்குமா? சார் மில்கா? சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, ரொம்ப அர்ஜென்ட். ஓகே சார், இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ கிச்சனுக்கு போய் ஸ்பீடாக மில்க் மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறா. வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பவுடர் எடுத்துகிட்டு வந்து அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறான். சார் இதுக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறீங்க? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கிட்ட திருப்பி கொடுக்குறான். சார் இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு. சார் என்ன? கொண்டு போய் கொடுமா, அவங்ககிட்ட கொடுத்து ஒரு ட்ராப் விடாமல் எல்லாத்தையும் குடிக்க சொல்லணும். இல்லைன்னா உன்னோட வேலையா? புரியுதுல்ல? புரியுது சார், புரியுதா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவளும் அப்படியே பயந்துட்டே மேலே வரா. பார்த்தா இங்கே ஜங்குக்கா ரொம்ப சேடாக அப்படியே உட்காந்துட்ருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னாச்சு சார்? மில்கா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். இல்லை சார் ப்ளீஸ் சார், உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக ப்ளீஸ். காஸ் இதை நீங்கள் குடிக்கலைன்னா என்னோடய வேலை போயிடும். என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பியிருக்கான். ஒரு வேளை இதில் பாய்சன் ஏதாவது கலந்துட்டானா? சார் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, இதில் ஏதாவது கலந்ததை பார்த்தீங்களா நீங்கள்? சார் இல்லை சார், நான் தான் டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இதில் எதுவும் மிக்ஸ் பண்ணலை. ஓ அப்படியா, உங்களோட ப்ரிப்பரேஷன் தானா? சரி அப்போ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மடமனே குடிச்சிடுது, ஒரு ட்ராப் கூட விடாமல். தேங்க்யூ, நீங்கள் மட்டுமாவது இங்கே நல்லவங்களாக இருக்கீங்களே. ஓகே சார், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கு ஜங்குக். அப்போ எங்கள் தாயங் தான் அப்படியே பார்த்தா போகிறா. சார் குடிச்சிட்டாரு. அவன் தான் குடித்தானா இல்லை கீழே ஊற்றிட்டானா? இல்லை சார், என் கண்ணு முன்னாடி தான் குடித்தாரு. சரி நீ போ. அப்புறம் சார் இன்னும் ஒரு 2 நாளைக்கு யாரும் வர வேணாம் மேன்ஷனுக்கு, வந்து போயிட்டுலாம் இருக்க வேணாம், சரியா? ஓகே சார். க்ளீனிங்குக்கும் கார்டனிங்க்கும் ஒரு மத்தியானம் மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ண சொல்லு. ஓகே சார். அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 9:30 to 10 o'clock பர்சனல் ரூம் இருக்குல்ல? ஆமாம் சார். அந்த ரூமில் இருக்கிற வாஷ்ரூமில் கொஞ்சம் மில்க் பாத்துக்கு அரேஞ்ச் பண்ணேன். ஓகே சார். எல்லாத்தையும் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 minutes இங்கே யாரும் இருக்க வேணாம், ஓகேவா? எல்லோரையும் கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சார் என்ன இல்லை சார், நாளைக்கு கார்டனிங்குக்கும் க்ளீனிங்குக்கும் தவிர நான் வரணுமா? உன்னை வேணும்னா வா. இல்லை பர்சனலாக ஏதாவதுன்னா வேணாம். ஓகே சார். குட் நைட். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயம் மேலே வரான். அப்படியே ஒரு மாதிரி நடக்கிறதே ஒரு மாதிரி கெத்தாக தான் இருக்குது. அப்படியே டப்பு 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 டப்புன்னு அவனோட ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது அந்த மேன்ஷன் ஃபுல்லாக. ஜங்குக்குக்கா எங்கள் பக்கு பக்குன்னு இருக்கு அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கிட்ட வர அப்படியே தாயம் பாட்டுக்கு வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறான். ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ வந்துட்டான், என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தயாங்க அப்படியே வந்து கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி கவுச்சில் போட்டுட்டு அதே கவுச்சிலே உட்காருது. அப்போ ஜங்கு அப்படியே பார்த்துட்டேன். அது வந்து நான் 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 போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓ இரு. என்னாச்சு? எனக்கும் ஃப்ரெஷ் ஆகணும், வா சேர்ந்து ஃப்ரெஷ் ஆகும். என்ன இப்படி சொல்கிறான்?
இன்னும் இந்த நேரம் பார்த்து இப்படி ஸ்வெட் ஆகுது உனக்கு, என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு பாட்டுக்கு என்னென்னமோ நினச்சிட்டு இருக்க. தேங்க் பாட்டுக்கு அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் போக ஜங்குக்கா எங்கள் காலும் ஓடல கையும் ஓடல அப்படியே நின்றுட்டுருக்கு. இல்லை 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 நான் மட்டும் போய்க்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. நான் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பரவாயில்ல வா 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு நின்றுட்டு இருக்கும்போது, ஏய் இங்கே பாரு நான் அவனை ஆன் பண்ணியிருக்கேன் வா. ஆன் பண்ணியிருக்கீங்களா? அது இது இது அது இது அது 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 வந்து அதெல்லாம் இல்லையே. என்ன 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 உங்களுக்கு கல்யாணம் தானே பண்ணி கொடுத்தாங்க, ஆன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க? ஆன் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம் சரி நீ வா எதுவும் பேசாதவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைப்பாட்டுக்கு பிடிச்சி தரேன்னு இழுத்துட்டு போகுது. ஜங்குக்குக்கா எங்கள் அல்ல அச்சோ கொன்றுவானா அப்படி தான் திருப்பியும் மைண்டு போகுது. அப்படியே கொண்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் ஷவர் கீழே 2 பேரையும் அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே தாயன் பாட்டுக்கு ஷவர் டாப்பை ஓப்பன் பண்ணிடுவேன். ஜங்குக்குக்கா எங்கள் குளிர் தாங்கலை. என்ன என்ன இப்படி குளிருது? ஆமாம் நைட் பாத்துனா இப்படி தான் இருக்கும். ஏன் இது வரைக்கும் நைட் பாத்தே பண்ணது இல்லையா? எனக்கு ரொம்ப குளிருது. சரி 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 எதுவும் இல்லை கவா இல்லை நான் பக்கத்தில் எல்லாம் வரல, நான் இங்கேயே நின்றுக்கிறேன். ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஸ்வெட் ஆகிறது நிற்கவே இல்லை. அப்படியே ரொம்ப பாத் எடுத்து பார்க்குறான், பட் இருந்தாலும் நிற்கவே இல்லை. ஜங்குக்கு சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக கவனிக்காமல் அப்படியே அந்த மேலே அந்த ஷர்ட் இருக்கும்ல அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த சைட் போட்டுட்டு அப்படியே பாத் எடுத்துட்டு நிற்கும்போது தயாங்குக்கு இதை பார்த்துட்டு அப்படியே சுருன்னு ஏறுது. அப்படியே பக்கத்தில் போயிட்டு பின்னாடியிலோடி அப்படியே ஒரு மாதிரி தடவும் போது ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஹைப் ஆகி அப்படியே திரும்ப 2 பேரோட லிப்பும் ஆக்சிடென்டலாக அப்படியே டச் ஆகுது. அப்போது தயாங் அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறான். அப்படியே இழுத்து அவன் லிப் டங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சுத்தமாக ஜேகேனால் ப்ரீத்தே பண்ண முடியல, அந்த அளவுக்கு பண்ணுறான். ஜங்குக் மேலே ஒரு லெவலுக்கு மேலே முடியாமல் அப்படியே நெயில்ஸ் எல்லாம் வச்சு பின்னாடி போகிறாண்ட. அதுக்கப்புறம் அப்படியே லிப்ஸ் எடுக்க அப்போ தான் ஜங்குக் ப்ரீத் எடுக்குது. எனக்கு என்ன ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தயாங் பிடிச்சி என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எப்படி இருக்க சும்மா தக்காளி மாதிரி, எப்பட்றா பிரின்சஸ் இப்படி இருக்க நீ? பிரின்சஸ் யார் பிரின்சஸ்? நீ தான் என்னோட பிரின்சஸ். எப்படி ப்ரீத் பண்ணும்போது கூட எப்பட்றா இப்படி இருக்கா? இந்த கட்டிங்ஸ் இது என்னடா? ப்ரீத் பண்ணும்போது இதுவும் சேர்த்து ஏறி இறங்குதே. என்னடா இதெல்லாம்? ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்க? ஏன்டா எல்லாரையும் சாப்பிட்டுக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிய கொத்தா பிடிச்சி தூக்க அங்கே நெக் அவ்வளோ அழகாக இருக்கு. பிரின்சஸ் வாட் அ நெக் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பைட் பண்ணுறான். ஜங்குக்னால சுத்தமாக பெயின் பொறுக்க முடியல. பட் அவனுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ப்ளஷராகவும் இருக்குது. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணுறான். பட் அவனை வந்து தடுக்கலை, தயாங்க சுத்தமாக தடுக்கவே இல்லை. அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணுறான். வலிக்குது வேணாம் போதும் வலிக்குது. இந்த மார்க் இன்னும் அழகாக இருக்குடா, இன்னும் என்ன அழகாக்குதுடா இது. போதும் இங்கே இருந்ததெல்லாம் போதும், வா ரூமுக்கு போகலாம். இல்லை நான் வர மாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை. நீ நல்லா தான்டா இருக்க, வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு பெட்டில் கொண்டு போய் பொத்துன்னு போடுது. ஷவர் பண்ணிட்டு வந்தனால அப்படியே ஜங்குக்கோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே ட்ராப்பாக நிறையா வாட்ரு இருக்குது அவனோட பாடியில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறான். ஜங்குக்கு இங்கே சுத்தமாக முடியல, அப்படியே ரொம்ப ஹைப் ஆகுது. அப்போ ஜங்குக்குமே அப்படியே தயாங்கோட பேக்கெட்டில் ஹேண்ட் வச்சு புஷ் பண்ணுது. தயாங்கும் அது பாட்டில் பண்ணுது. ஜங்குக்கு அதோட கண்ட்ரோல்லே இல்லை.
இன்னும் டீப்பாக சொல்ல போனால் கான்ஷியஸ்லேயே இல்லை. அது ஒரு அரை மயக்கம்னு சொல்லுவாங்கல்லடா, அது எது வேணான்னு சொல்லுமோ அதுதானே வேணும்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் ஜங்குக்கு இப்போ படுத்திருக்கு. அதனால தான் எது வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தாரோ அதையே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே வந்து 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே லிப் பண்ணி சக் பண்ணி மேலேயே கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்ஜெக்ட் பண்ணுறான். ஜங்குக்குனால வலி தாங்க முடியல. அந்த ஆஃப் கான்ஷியஸ்லேயுமே அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆன் பண்ணுற மாதிரியே கத்துது. விடு. என்ன என்ன பண்ணுற? வலிக்குது வலிக்குது. அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் பிரின்சஸ். 2 minutes. விட்டுறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் தயாங். அவன் இவ்வளவு டெவிலிஷாக யார்கிட்டையுமே நடந்தது கிடையாது. ஆனால் ஜங்கு கிட்ட தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். ரொம்ப இன்டிமேட்டாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக ரொம்ப ஏங்குறான் தயாங். அப்படியே வந்து 2 பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்காங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில். லிட்லி அப்படியே ஜங்குக்கு அவன் ஹெவனுக்கே கூட்டிகிட்டு போயிருப்பான். அவனும் அப்படியே போயிட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படியே தான் 2 பேரும் படுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஒட்டி 2 பேரும் படுத்துட்ருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறது, தயாங் ரொம்ப டைட்டாக ஜங்குக்கோட வயசை பிடிச்சி இறுக்கி வச்சுருக்கான் அவனோட வயசோட சேர்த்து. 2 பேருமே இப்படியே படுத்துட்டு இருக்கும்போது ஜங்குக் லைட்டாக அப்படியே வேக்கப் ஆகுது. வேக்கப் ஆனால் ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கும்போதே பாடியெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. இதுக்கும் மேலே தயாங்கோட வெயிட்டான ஹேண்ட் வேறு அவன் மேலே இருக்கா. அதுவே இன்னுமே ரொம்ப ஹெவியாக இருக்குது ஜங்குக்கு. என்ன இப்படியெல்லாம் பெயின் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையெடுக்க பார்த்தா அதை கூட எடுக்கிறதுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா தயாங்க அப்படியே ரொம்ப இறுக்கி வச்சு அணைச்சி வச்சு படுத்துட்டு இருக்கான். என்ன இவன் இப்போ விட மாட்டான் போலயே, விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நலிவு வரலான்னு பார்க்கும்போது டக்குன்னு அப்படியே தயாங் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறான். எங்கடா போகிற? இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்கு. அதான் ஹெவியாக இருக்கா? டா போ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்ததும் இப்போ தான் ஜங்குக்கு உயிரே வருது. இந்த ஹேண்டு தான் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஹெவியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தயாங் அப்படியே அசால்ட்டாக எழுந்திரிச்சு டேபிள்கிட்ட இருக்க மொபைலை எடுக்கிறான் டைம் பார்க்குறதுக்காக. ஜங்கு அப்படியே பார்த்துட்டு, ஏ ஷீ என்ன நீ ஒரு ட்ரெஸ் கூட போடாமல் இருக்க? என்னடா நான் ஓரா பண்ணுற, நீ தான் நைட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் போடாமல் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்போ தான் பெட்ஷீட்டை லைட்டாக அப்படியே எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஒட்டு துணியில் உடம்புல. எனக்கு என்ன பண்ணு நீ, ஏன் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது? என்னெல்லாம் யோசி, நைட் என்ன நடந்துச்சுன்னு. நைட் என்ன நடந்துச்சு? நீ 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 என்ன என்னமோ பண்ணியிருக்க. நீ நீ என்ன என்ன பண்ண? ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டியா? ஸ்லோ பாய்சனா? எனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? ஆமாம், பைத்தியக்கார மாதிரி தானே நடந்துக்கிற. என்ன சொன்ன? எதுவும் இல்லை. என்ன ஆச்சு? என்னங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க. அது நம்மளுக்குள்ள நேற்று நைட்டு சம்திங் சம்திங் சம்திங். என்னது? என்ன இப்படி வலிக்குது வலிக்குது? பார்த்து 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 எந்திரி, வலிக்க போகுது பாரு. ஏன் எனக்கு அங்கெல்லாம் வலிக்குது? ஆமாம், அங்கே தான் வலிக்கும், பின்ன வேற எங்கே வலிக்க போகுது? சரி வா வா எந்திரி. நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் எங்கேயும் வரமாட்டேன். ஓரா பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு அந்த பிளாங்கெட்டோடைய அப்படியே லிஃப்ட் பண்ணுது. எவ்வளோ தைரியம் வந்தால் என்ன தூக்கியிருப்பான், கீழே விடு என்ன, நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கையில் தாங்கிட்டு அப்படியே கீழே விட்டா ஜங்குக்குனால நிற்க முடியல. வலிக்குது. தெரியுதுல, அப்புறம் என்ன இப்போ என்ன இதுக்கு தூக்குனா? கீழே விட்டு. ஏய், இனி ஒரு கை கீழே விட்டேன்னா ஒரு கையால் உன்னை தாங்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், அப்படியே போட்டுருவேன் கீழே. புரிஞ்சுதா? என்ன போட்டா விழுந்துருவேன், புரிஞ்சுதா? எனக்கு எதுவும் தேவையில்லை, கீழே விடு என்ன. முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டே போகுது. ஜங்குக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தாலும் முடியல. அவ்வளோ டைட்டாக பிடிச்சி
அவ்வளோ டைட்டாக பிடிச்சி தூக்கிட்டு அந்த ஸ்பெஷல் ரூமில் மில்க் பாத்திங்காக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம்ல, அந்த ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. ஸோ அங்கே பார்த்தா ஃபுல்லாக அங்கே ரோஸ் பெட்டல்ஸோட அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மில்கில் அப்படியே கொண்டு படுக்க வச்சா ஜங்குக் அப்படியே படுத்திருக்கு. என்ன முழிக்கிற? என்ன இப்போ எப்படி இருக்கு? என்ன எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கா? சரி, நீ பாத் பண்ணிட்டு வா, நான் ஷவர் பண்ணிட்டு வெளியே போகிறேன். என்னால் எப்படி தனியா? இப்போ நான் என்ன உன்னை குளிக்க வைக்கணுமா? வேணாம், நானே பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கும் வெளியே போயிடுது. ஸோ ஜேகேயும் குளிச்சுட்டு அப்படியே வெளியே போய் பார்த்தா தயங்க அப்படியே ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆயாச்சு. பிரின்சஸ், நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், ஓகே? வீட்டில் பத்திரமா இரு, மேட்ஸ் யாருமே கிடையாது, ஓகேவா? கார்டனிங்க்கும் க்ளீனிங்க்கும் மட்டும்தான் வர சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே தான் இருப்பாங்க. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு, ஓகே? வந்து என்ன இருந்தாலும் பண்ணித்தரேன். அப்புறம் கிச்சனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயும் போயிடாத, ஓகேவா? எதுவாக இருந்தாலும் மேட்ஸ் கிட்ட கேட்டுக்கோ, ஓகே? சரி. உன்னோட மேன்ஷன் மாதிரி இது ஒன்றும் சின்ன மேன்ஷன் கிடையாது, ரொம்ப பெரிய மேன்ஷன். நீ எங்கே போகிறதா இருந்தாலும் யார்கிட்டயாவது கேட்டு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு போ, புரிஞ்சுதா? புரிஞ்சுது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுது. ஸோ ஜங்குக் இங்கேருந்து புட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்குது. எப்படியே சம்டைம் லேட்டர் ஒரு ½ உட்காந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. என்னமோ நடந்திருக்குன்னு நினச்சா இதுதான் நடந்திருக்கு. ஆனால் அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாமே நானே தான் பண்ணுன்னு சொன்னால் நான் ஒன்றும் ஹியூமன் தானே. நான் என் மேலே என்ன தப்பு? அந்த மில்க்கு குடித்ததுக்கப்புறம் தான் நான் அப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப வியர்டாக வியோ பண்ணேன். சம்திங் பண்ணுறான். அந்த மில்கில் தான் ஏதோ இருக்குது. அப்போ அந்த மில்கில் ஏதோ கலந்துருக்கான். என்ன கலந்துருப்பான்? என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலையே. இன்சிடெண்ட்டை பற்றி யோசித்தாலே தலைவலி தான் வருது. ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு மேட் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. சார், சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை சார், ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வரவா? எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புளுக்குன்னு பார்த்துட்ருக்கு. அவங்களும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஃபுட்டாவது வேலை விலைக்கு கிடைக்கிது, இல்லைன்னா அதுவும் இருக்காது, தின்னு தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா ஃபுட்டையும் எடுத்து சாப்பிடுது. ஸோ சம்டேஸ் லேட்டர் ஜங்குக்கும் தயாங்கும் ஓரளவுக்கு பேச்சப் ஆகிட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி எல்லாம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லலாம் 2 பேரும் அந்த அளவுக்கு இருக்கலை. ஸோ 2 பேரும் இப்படி தான் சண்டை போட்டுட்டு பக்கத்தில் வந்தாலே ஒரு மாதிரி முறைச்சிட்டு அந்த மாதிரி தான் 2 பேரும் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம் தயாங். அங்கே போயிட்டு உட்காந்து ஜங்குக் தான் ஜூஸ் குடிச்சிட்ருக்கு. பிரின்சஸ்ன்னு கூப்பிடாத, நீ எத்தனை வாட்டி சொல்லிடுறது? ஜிபி அப்படியே கூப்பிடுற, எனக்கு அந்த வார்டை பிடிக்கல, ஐ டோன்ட் லைக். அப்படியே தேவதை மாதிரி இருந்தால் பிரின்சஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. நான் பிடிக்கலையா உனக்கு? எனக்கு பிடிக்கலன்னா கூப்பிடாது, தயவு செஞ்சு கூப்பிடாது. எதுக்கு அப்படி கூப்பிட்டு என் உயிரை எடுக்கிறேனா? ஏன்டா, ஏன் உனக்கு பிடிக்கல? சொல்லு ஏன் பிடிக்கலன்னு சொல்லு. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல ராஜா, விட்டுறேன். எதுக்கு இப்படி என்கிட்ட இருந்து நின்று சொல்லிட்டு இருக்கேன்? சரி, போயிட்டு பில் பே பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே இரு. சண்டைன்னு சொல்லிட்டு எங்கேயும் எழுந்திரிச்சு ஓடிடாத, உன்னெல்லாம் ஊராக போய் தேடி இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒர்த்து ஃபிகரும் இல்லை நீ. ஒர்த்து ஃபிகர் இல்லாமல் தான் அப்படியே அது பின்னாடி பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வரியா? டிங்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன்ல. என்ன கேட்ட? அதான் காலேஜ், அதெல்லாம் நாளைக்கு வந்துடும், நாளையிலேருந்து போய்க்கலாம். சரி போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கு. அப்படியே உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தா ஒரு லேடி தான் வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜங்குக் நீங்கள் தானா? நான் தான் ஜங்குக், சொல்லுங்கள். என்னோட பேர் லியா. லியா, சொல்லுங்கள், என்ன விஷயம்? மிஸ்டர் தயாங்கோட பார்ட்னர் தானே நீங்கள்? பார்ட்னரா? புரியலையே. ஐ மீன் சே லைஃப் பார்ட்னர் தானே? ஆமாம் நான் தான். ஏன், என்னாச்சு? என்னோட புருஷன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்டா?
ஆ இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இவரை உங்களுக்கு தெரியுமா? இவர் 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 தானே அன்னைக்கு அவன் கொலை பண்ணான். ஆ தெரியும். இவங்க உங்களுக்கு யார் வேணும்? அது இது எனக்கு இவர் என்னோட புருஷன். ஆ என்ன என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் இல்லைம்மா. உன்னோட அவரோட உள்ள வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் ரைட் ஜங்குக்? அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் இல்லை, உன்னோட வாய் மட்டும்தான் சொல்லுது, உன்னோட கண்ணு அப்படி சொல்லலை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு முரடனோட வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு. அதாவது நான் தயங்க முரடன் எப்போவுமே சொல்ல மாட்டேன். தயங்க ரொம்பவே நல்லவர். நானும் ஃபஸ்ட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், இவரே எப்படி இருந்தாருன்னா இவரோட சிஓலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னோட புருஷன் ரொம்பவே நல்லவம்மா. ஏங்க உங்களோட புருஷனை கொன்றிருக்காரு, அவரை போயிட்டு நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னோட புருஷனை கொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன? ஆமாம், என்னோட புருஷன் ஒன்றும் நல்லவர் இல்லை. அவர் நிறையவே தப்பு பண்ணார். நிறைய பொண்ணுங்களை தப்பாக பார்த்து, ஏன் நிறைய பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அதான் அதான் எனக்கே ஒரு நாள் ரொம்ப முடியாமல் நான் அவர்கிட்ட போய் பேசிட்டேன், இந்த உலகத்தில் அவர் இருக்கிறதுக்கு இல்லாமே போயிடலான்னு. ஏன்னா வீட்டுக்கு வந்தால் என் கூட சண்டை போட்டு என்னோட குழந்தைக்கும் எனக்கும் நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தார். அதான் ஒரு நாள் சொல்லி ஆஃபீஸில் ஒரு பொண்ணு கூட அப்யூஸ் பண்ண போகும்போது இவர் கொன்னுட்டார். ஆனால் எனக்கு எந்த குறையும் வைக்கலை. என்ன? அதாவது எனக்கு அந்த கம்பெனிலே ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு. அவனோட தயவில் தான் நானும் என்னோடய குழந்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் நீ எதுவும் அவரை தப்பாக எதுவும் எடுத்துக்காத ஜங்குக். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நீயும் அவங்க அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவ்வளோதான் என்னோடய விஷ். ப்ளீஸ் என்னோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ கிளியர் பண்ணுறியா ப்ளீஸ்? நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அவரை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கோ, ஓகேவா? சரி, see you later ஜங்குக். அப்புறமா பார்க்க டைம் கிடைக்கும்போது பார்க்குறேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக் அப்படியே சாஃப்டாக சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்போ தாங்க வர அவன் பில் பே பண்ணிவிட்டு, பிரின்சஸ். என்ன என்ன காட்டு பூனை மாதிரி இருந்தால் காலையில் இருந்தால் கருகிருன்னு கத்திட்டு இப்போ என்ன அப்படியே சாஃப்டாக மாறிட்ட? அப்படியெல்லாம் இல்லையே, வா போகலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போய் ஜங்குக் அப்படியே வீட்டுக்கு போனால் அவங்க சொன்னதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு தயாங்க இத்தனை நாள் எப்படி நடந்திருக்கும் அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஜங்குக் பாட்டு தன் போக்கில் சிரிச்சிட்ருக்கு. அப்போது ஈவ் அப்படியே வராங்க. ஜங்குக், ஈவ் என்னாச்சு? இல்லை சார் சாப்பிட கூப்பிடாரு. வந்துட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கும் எந்திரிச்சு போயிடுது. ஸோ அப்படியே தயாங்க ஒரு சைடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஜங்குக் பாட்டுக்கு தயாங்கையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கு. என்ன பார்த்துட்ருக்க? எதுவும் இல்லையே. நீ என்னை பார்த்ததை நான் பார்த்தேன். என்ன பார்த்துட்ருக்க? நத்திங், நான் உன்னை எதுவும் பார்க்கல. லிவிங் ரூமில் ஏதோ சேஞ்ச் இருக்குது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். லிவிங் ரூமா? லிவிங் ரூமில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியா? நத்திங் சார், எதுவும் சேஞ்ச் ஆகலையே. ஏன் என்னாச்சு? சார் சொல்ல மறந்துட்டேன், ஃபர்னிச்சர் புதுசாக வாங்க சொன்னீங்கள்ல, அதான் புதுசாக மாற்றிட்டோம். ஃபர்னிச்சர் தான் மாற்றிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படியே தயங்கியாக சைட் அடிச்சுட்டு சைடில் அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜங்குக்கும் காலேஜ் போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே தயங்க வருது. என்னடா ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன். பிரின்சஸ், ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரியே ரெடி ஆயிருக்க. என்ன? இல்லை நத்திங், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைப்பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகுது. ஜங்குக்கும் அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக டைம் கூட போயிட்டுருக்கு. ஸோ 2 பேருமே காலேஜ் போய் ரீச் ஆகிடுறாங்க. 4 o'clock நானே வரேன், சரியா? ஸ்ட்ரகிள் பண்ணிக்காத. சரி, பாய். ஒன்று சொல்ல. என்ன? இல்லை,
அது அது வந்து பிரின்சஸா? பிரின்சஸ் பாய் பாய். என்ன பிரின்சஸ் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? நேற்று வரையும் கத்திகிட்டே இருந்தேன். பிரின்சஸ்ஸா நான் ஹேட் பண்ணுறேன், பிடிக்கலை. இல்லை, பிடிச்சவங்களோட வாயிலேருந்து கேட்கும்போது பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன? இல்லை, எதுவும் இல்லை. நான் போயிட்டு வரேன், அதான் சொன்னேன். போயிட்டு வரேன், பாய் பாய் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு பாடி அப்படியே காலேஜுக்குள்ளே போயிடுது. ஸோ தயாங்கும் எதையோ நினச்சிட்டு அப்படியே தலையில் அடிச்சுட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் போயிடுது. இப்போ பிரேக் டைம் தான். அப்படியே ஜங்குக் சைட் காட்டினா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜிமின் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கு ஏதோ யோசிச்சுட்டே இருக்குது. அப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, டே ஜங்குக்கா, டேய் மச்சான், என்னடா என்னடா கூப்பிட்ற? இல்லை மச்சான், இது யோசனையிலே இருக்கியே, அதான் என்னாச்சு? இல்லை மச்சான், அது வந்து டேய் உனக்கு கதை தெரியாதா? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சேடா, அதான் நைட்டு என்ன போட்டு புருஷனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. டேய் அதெல்லாம் நாங்கள் யோசிச்சுக்கிறோம் மச்சான், நீ சொல்லு மச்சான். மச்சான் அவன் சொல்கிறது கரெக்டு தான்டா. நைட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மச்சான் நான் உனக்கு ஒரு பெஸ்ட் எவர் ஐடியா சொல்லவா? சொல்லு, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மச்சான் இந்த நைட் இருக்கு பார்த்தியா, நைட்டு இதெல்லாம் இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மூடாகிற ஒரு நைட்டு. இப்போ மட்டும் நம்ம ஒரு அரைக்குறை துணியை போட்டுட்டு முன்னாடி போய் ஆடணுன்னு வையன், அப்படியே விழுந்துருவாங்க. என்ன இவ்வளோ மொக்கையான ஐடியா தர? டேய் அவன் சொல்கிறது கரெக்டு தான்டா. எனக்குமே அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து நின்று ஆடினா சீ வாயமுடி. மச்சான் நீ சொல்கிறா? அது இல்லைடா, அதான் உனக்கு தான் தெரியும்ல, நானும் சுகாவும் லிவிங் டுகெதரில் இருக்கோன்னு. ஆமாம் தெரியும், லிவிங்கில் இருக்கீங்க. அப்போல்லாம் அவனுக்கு எப்போல்லாம் மூட் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு அவன் முன்னாடி அங்கேயும் இங்கேயும் ஒலாவ சொல்லுவான். அப்போது ஒலாவுனா அவனுக்கு மூடாயிரும், ஜாலியாக இருப்பான் அந்த நைட் ஃபுல்லாக. அதே மாதிரி தான் மச்சான், நீயும் அதே மாதிரி பண்ணிடான். டேய் எப்படிடா, இத்தனை நாள் பிடிக்காத மாதிரியே இருந்துட்டேன், இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எப்படி காட்டுறதுன்னு தெரியல, என்னடா பண்ணுறது? அதான் மச்சான் நான் சொன்னதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிவிடு, ஓகேவாயிரும். எனக்கு என்னமோ தெரியல ஜிமினா, இன்றைக்கி போயிட்டு ஆமாம் உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் அது எதுக்கு நீ கேட்குற? இல்லை மச்சான் தெரிஞ்சால் அதுபடி உனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லித்தரலாம்ல. அதுக்கு பிளாக் கலர்னால் உயிரடா, எது இல்லாமலும் இருந்துருவான், ஆனால் அந்த பிளாக் கலர் இல்லாமல் இருக்கவே மாட்டான். அதே தான் டிரான்ஸ்பரண்டான பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே முன்னாடி போய் 2 ஆட்டு மயங்கிடுவான். ஏய் என்னடா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி நைட்டு வேணா ட்ரை பண்ணிப்பார். ஏதோ சொல்கிற, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கும் சொல்லுது. எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படியே ஈவ் வெல்கம் பண்ணுறா. ஜங்கு டயர்டாக இருக்கா? இல்லையே ஈவ், ஏன் கேட்குறீங்க? இல்லை சார் நல்லா கவனிக்க சொன்னார். கவனிக்க சொன்னனால தான் வீட்டை அப்படியே விட்டுட்டு அப்படியே உள்ளே கூட வராமல் திரும்பி போயிட்டாரா? இல்லை அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது, பட் 4 மணிக்கு உங்களை பிக்கப் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தார், மற்றபடி எதுவும் கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு எதுவும் வேணாம், நத்திங். சரி ஜங்கு, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டுருங்க. நான் ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணாம், ஓகே? நைட்டுக்கு ஒருக்கா ஓகே சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாட்டுக்கு அப்படியே ரூமுக்கு வந்துடுது. இன்றைக்கி ஒன்று மயக்கணும் அது மட்டும்தான். சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாகிரு, ரூமை டெக்கரேட் பண்ணால் நல்லா இருக்குமோ, அதான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுது. அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் தூவி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுது. ஒரு 9:30 இருக்கும். அப்படியே டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. அப்போ அப்படியே ஜங்கு போய் ஓப்பன் பண்ணுது. ஈவ் என்ன நீ வந்திருக்க? சார் இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடுவார். மில்க் கேட்டிருந்தீங்கல்ல? தேங்க்யூ. ஓகே சார், யூ கேரி ஆன். தென் நைட்டுக்கு எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் மேட்ச் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிடுங்க, நீங்களும் வீட்டுக்கு போயிடுங்க, ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கா அப்படியே பறக்குது. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஷார்ட் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. அப்படியே தயங்கும் உள்ளே வர அந்த ரூமே ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீல் தருது. ஒரு மாதிரி ரோஸோட ஸ்மெல்லு அப்படி தான் இருக்குது.
ஸோ தயாங் அதை தூரத்துலேருந்து வரும்போதே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள ஸ்பீடாக வந்து பார்த்தா ஜங்குக்கா அப்படியே ரொம்ப செக்ஸியாக லெக் மேலே லெக் போட்டு ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸும் போடல அப்படியே உட்காந்துட்ருக்க தயாங் அப்படியே பார்த்துட்டு என்னடா என்னடா இது ஏன் உனக்கு பிடிக்கலையா ஏ ஏ ஆர் யூ கிரேசி நேற்றுக்கு வரைக்கும் என்ன அவ்வளோ வெறுத்துட்டு இருந்த நேற்றுக்கு வரைக்கும் பார்த்து ஜங்குக்கோட கண்ணு வேற கண்ணு இன்னிலேருந்து பார்க்குற கண்ணு வேற கண்ணு என்ன ஓகேவா அடியே என் தேகம் மொத்தம் சுற்றி கொண்ட கொடியே என்னை கொல்லும் எண்ணமோ என்னடி அதான் என்னம்மா தயாங் ஃப்ரெஷ் ஆகுறியா இல்லை என்ன அப்படியே எடுத்துக்கிறியா உன்னை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறது முடியாதே பேசாமல் நீயும் கூட வரியா புருஷனை குளிப்பாட்டி விட வரியா தயாங் ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு வருது. ஸோ அப்படியே கவுச்சில் உட்கார வச்சு அப்படியே அந்த கோட்டெல்லாம் அவ்வளோ உரிமையோடு கழட்டுது. அந்த டை ஷார்ட் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி தூக்கி வீசுது. அப்படியே தயங்கப்பா ஆஃப் நேக்டாக உட்காந்துட்டு இருக்கான் அந்த கவுச்சில். ஏன் ஏன் எத்தனையோ பொண்ணுங்க எத்தனையோ பசங்க இருக்கிற இந்த உலகத்துலேருந்து எதுக்காக என்ன மட்டும் சூஸ் பண்ண? Why are you choosing me? Because I love you, princess. யாருமே என் கண்ணுக்கு இவ்வளோ அழகாக பட்டதே கிடையாது. தென் பார்க்க பார்க்க எல்லாரும் சலிச்சிருவாங்க. ஆனால் சலிக்காத ஒரே ஆள்னா நீ மட்டும்தான் பிரின்சஸ். ஐ லவ் யூ பிகாஸ் ஐ லவ் யூ. ஸ்டார்டிங்கில் உன்னை பார்த்ததும் என்னமோ ஒரு இதில் தான் பார்த்தேன். பட் சத்தியமாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் சைட் லவ்வில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் that was a real life game. My God, my damn, எவ்வளோ ஹாட், எவ்வளோ க்யூட். ஆனால் உண்மையிலே ஜங்கு உன்னை படைச்சவன் உன்னை செதுக்கி இருக்கான். இன்ச்சு பை இன்ச்சா செதுக்கி இருக்கான். டேடிக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? டேடிக்கு உன்னை மட்டும்தான்டா பிடிக்கும். உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஐ ஆல்சோ லவ் யூ மை டேடி. என்னோட டேடியை எனக்கும் பிடிக்கும். ரொம்ப 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 எனக்கும் தான்டா ரொம்ப பிடிக்கும் ஒன்று. என்னோட பிரின்சஸ் டேடிக்கு பிரின்சஸுக்கு எப்போவுமே டேடி தான். லவ் யூ டூ. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படியே இமேஜினேஷனில் இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஓகேவா? இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஒன் ஷாட் இல்லைன்னா 2 ஷாட் நான் ஏதோ ஒன்று போடுறேன் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு சொல்லிடுவேன். ஃபினிஷிங் எனக்கு சரியாக படலைன்னா நான் வந்து சொல்லிடுவேன், இனிமேல் டைம் இல்லைடா செகண்ட் ஷாட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். ஸோ ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்துட்டு பாதியிலேயே முடிக்கிறீங்க, 2 ஷாட் போடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அதை வந்துட்டு கன்டினியூ பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. எனக்கு வந்து சத்தியமாக என்ன சொல்லணும்னு தெரியல.
எனக்கு வந்து ஃபினிஷிங் அவ்வளோதான். அதுக்கு மேல நான் வந்துட்டு என்னத்த குடுக்குறது? எல்லாத்துலயும் பேபி, ஹேப்பி எண்டிங். ஐ மீன் டூ சே நான் வந்துட்டு சேட் எண்டிங் இதுவரைக்கும் யாருக்கும் குடுத்தது கிடையாது. சரியா? பேபி வச்சு அதுதான் ஒரு ஃபினிஷிங்ன்னு நெனைக்காதீங்க. ஓகேவா? இது இது வந்துட்டு ஒரு குட் ஃபினிஷிங். அதாவது எப்படி சொல்றது? லவ்ல வந்து ஒரு நியூவான ஒரு லைஃப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே இல்லன்னா எல்லாமே மேக்கோட்ல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காதீங்க. அது வந்து லைஃப் வந்து ஒரு பிகினிங் ஆகுது அப்படின்னா, அதோட அந்த ஸ்டோரி வந்து எப்படி சொல்றது? அதோட அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இமேஜினேட் பண்ணிக்கணும் அந்த ஸ்டோரிய. இமேஜினேஷன் ஃபேன்ஃபிக் ஸ்டோரி தானே. நானே எல்லாத்தையும் வந்து ரைட் பண்ண முடியுமாடா? ஸோ ஓகேவா? கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லன்னா, எதையாவது மாத்தணும். இது இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல அப்டின்னா சொல்லுங்க. நான் தாராளமா மாத்திக்கிறேன். எப்படி சொல்றது? நீ வந்துட்டு வீடியோ போடு. போட்டே ஆகணும். இன்னைக்குன்னா இன்னைக்கு போட்டே ஆகணும். இல்லன்னா இதுக்கு அடுத்த பாட்டு தந்தே ஆகணும் அப்டின்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் இல்ல எனக்கு வந்து தெர்ல. நான் வந்து இப்போ வந்து போடுறேன், அடுத்த பாட்டு போடுறேன் அப்டின்னா, நீங்க வந்து சொல்லலாம். சீக்கிரம் போடுங்க. இல்லன்னா சீக்கிரம் போடு. என்னவோ ஒண்ணு நான் மரியாதை கூட கேட்கல. தயவு செஞ்சு என்னோட சிச்சுவேஷன நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எனக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ ஒரு நான் ஒரு ஷாட் 1 ஷாட் நான் 2 ஷாட் இல்லன்னா 3 ஷாட் இல்லன்னா நான் ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். அப்டின்னா நான் அதுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் எக்ஸ்டினார்டினரா அடுத்தடுத்து கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு ஐடியா இருக்காது. நான் எவ்வளோ யோசிச்சு வச்சிருக்கேனோ, அதுதான் என்னால தர முடியும். அதுக்கப்புறமும் யோசின்னா நான் எங்க போறது? ரைட்டா? ஸோ உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. ஓகேவா? எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இது வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லயே சொல்லணும்னு நெனச்சேன். லாஸ்ட் தான் எனக்கு வந்துச்சு. ஓகேவாடா? ஓகே. ஏதாவது வீடியோல குட் ஆர் பேட் எனிதிங் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா நான் எப்பவுமே தருவேன். ஓகே. பை. லவ் யூ ஆல்.